வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தான் மரணித்தாலும் தனது திட்டங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால். காரைக்குடியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 4 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம். தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்ற வேண்டும். த.வே.க. பொதுச் செயலாளர் ஆனந்த் வலியுறுத்தல். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள இறுதி வேட்பாளர் பட்டியலில் 4630 களத்தில் உள்ளனர். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வளைகுடா நாடான குவைத் மீது ஈரான் தாக்குதல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக குவைத் அரசு குற்றச்சாட்டு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி. கொல்கத்தாவை கடைசி பந்தில் வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தான் மரணித்தாலும் தனது திட்டங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். இக்கூட்டத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் D.K. சிவகுமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றிய போது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தது திமுக ஆட்சிதான் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பழனிசாமி அவதூறுகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும் அவர் தற்போது திடீரென்று தன்னுடைய மரணத்தை விரும்பி பேசியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை என்றும் யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும் என்றும் தெரிவித்தார். தான் மரணித்தாலும் தனது திட்டங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான் என சவால் விட்டு கூறினார். காரைக்குடியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 4 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக த.வே.க. பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், த.வே.க. தலைவர் விஜய் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள தேவர் சிலை முன்பு சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 4 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்காக தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரும் கழக தலைவரின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களிலும் யாரும் கண்டிப்பாக பின்தொடரக்கூடாது. தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்ற வேண்டும். மேலும் இந்நிகழ்வுகளில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து தொலைக்காட்சி நேரலையில் கண்டு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள இறுதி வேட்பாளர் பட்டியலில் 4630 களத்தில் உள்ளனர் என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகிற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி கடந்த 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதையடுத்து மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள இறுதி வேட்பாளர்களின் பட்டியலை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். இதன்படி வேட்புமனு தாக்கல் செய்த 7599 பேரில் 2460 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது என்றும் 509 மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. இதில் இறுதியாக தமிழகம் முழுவதும் 4630 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கரூரில் 85 பேரும், குறைந்தபட்சமாக அம்பாசமுத்திரத்தில் 5 பேரும் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளது. சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரே சின்னம் கேட்டு முறையிட்டால் குலுக்கல் முறையில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என கூறியுள்ளது. ஒரு தொகுதியில் 16 பேருக்கு மேல் போட்டியிட்டால் 2 வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. குவைத் மீது ஈரான் நடத்திய தாக்குதலினால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் நிலவி வருகிறது. அமெரிக்காவும் ஈரானும் 2 வாரங்கள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து இரு நாடுகளிடையே நாளை பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதனால் போர் பதற்றம் தணியும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளைகுடா நாடான குவைத் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது குறித்து குவைத் அரசு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரானும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களும் தங்கள் நாட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதேபோல் சவுதி அரேபியாவின் முக்கிய கச்சா எண்ணெய் விநியோக குழாய் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலினால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் நிலவி வருகிறது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டியில் கொல்கத்தாவை வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி பெற்றுள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சு தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி
20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் ஆயுஷ் பதோனி 54 ரன்களும் முகுல் சௌத்ரி 54 ரன்களும் எடுத்து அசத்தினர். மத்திய அரசு வழங்கிய நிதியை திமுக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்று கோவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று கோயம்புத்தூர் வந்தடைந்தார். இதன் பின்னர் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு வழங்கிய ஏராளமான நிதியை திமுக தலைமையிலான மாநில அரசு முறையாக பயன்படுத்தவில்லை எனவும், வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக்கப்படுவார், அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரானதாகும் என குறிப்பிட்டார். மேலும் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவிற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக, ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர் தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னோக்கி கொண்டு செல்வதாகவும், திமுக ஆட்சியில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சித்தார். Proud of our culture, our tradition, our heritage and our rich history. Sadly, the DMK government run by one family, the Stalin family, whether it is Thiru M.K. Stalin, whether it is Thiru Udayanidhi Stalin, whether it is sister Kanimozi, whether it is brother-in-law Sabrisan. பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தின் முகத்தையே மாற்றும் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, தமிழகத்தில் திமுகவின் ஆட்சிக்கு முடிவு கட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஓர் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒருவேளை விஜய் பல தொகுதிகளை கைப்பற்றினால் ஆட்சி அமைக்க ஆதரவு தேவைப்பட்டால் அவரை நாடுவோம் என்று ராம்தாஸ் அத்வாலே குறிப்பிட்டார். விஜய் திமுகவிற்கு பெரிய சவாலாக இருப்பார் என்றும், தங்களது இலக்கு தனி பெரும்பான்மை என்றாலும் கூட்டணியை வலுப்படுத்த விஜயை வரவேற்போம் என்றும் அத்வாலே விளக்கமளித்தார். நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ள 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பற்றி குறிப்பிட்ட அவர், இது டாக்டர் BR அம்பேத்கரின் இந்து வாரிசுரிமை சட்ட கனவு நனவாக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றார். வரும் காலங்களில் தொகுதி மறுவரைக்கு பிறகு மக்களவை மொத்தம் இடங்கள் 816ஆக உயரக்கூடும் என்றும், அதில் பெண்கள் 273 இடங்களில் அமர்ந்து சாதனை படைப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். And in 18 candidates, scheduled caste candidates are 5, then Muslim candidates are 2, OBC candidates are 11, only 18 seats we are also contesting, and another seats we are also supporting NDA. The NDA is on the leadership of Narendra Modi ji, and in Tamil Nadu, leadership of Narendra Modi ji and former CM of Tamil Nadu, Edapadi Palanisamy, and another parties are also in NDA. கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சரவணனை ஆதரித்து அமைச்சர் பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டார். புவனகிரி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் துரை சரவணன் தனது தேர்தல் பிரச்சார பரப்புரையை கீரப்பாளையத்தில் இருந்து தொடங்கினார். பரப்புரையை வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது பேசிய அமைச்சர், இந்த தேர்தலில் திமுகவின் மற்றொரு புதிய பலமான கூட்டணி முதல்வரின் சாதனைகள் தான் என்று தெரிவித்தார். பின்னர் வேட்பாளர் கீரப்பாளையம், சாக்கங்குடி, ஒரத்தூர், வயலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தன்னை எதிர்த்து நின்றவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் தேர்தல் களத்தில் இன்று நிற்கிறார்கள், இதுதான் அரசியல் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், தன்னை எதிர்த்து போட்டியிட்டு வென்ற அதிமுக முன்னாள் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் வலதுபுறமும், முன்னாள் அதிமுக மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தனது இடதுபுறமுமாக நிற்கிறார்கள், இதுதான் அரசியல் என்று தெரிவித்தார். மேலும் நமது கூட்டணி கட்சியான அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஸ்வநாதனை அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தமிழ்நாட்டில் அப்பழுக்கற்ற அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தல் ஆணையம் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு குன்றத்தூர் சுற்று வட்டார பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நந்தம்பாக்கம் ஊராட்சியில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர். பரப்புரையின் போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் அப்பழுக்கற்ற அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியிருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும், அதை யாரும் தவிர்க்க முடியாது. இந்த அலை தமிழ்நாட்டின் அலை பாண்டிச்சேரியிலும் வீசுகிறது. சகோதரர் விஜய் அவர்கள் காங்கிரஸை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் என்பது 140 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க கட்சி. இந்த கட்சியை போன்று அவர் குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை அவரிடம் கேட்கிறேன். திமுக சொல்வது எதையும் செய்ய மாட்டார்கள் என்று மக்கள் மீது வரி சுமையை ஏற்றி வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து விட்டார்கள் என்றும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளராக போட்டியிடும் வைத்தியை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது திமுக கடந்த 5 ஆண்டுகளில் பொய் சொல்லியே மக்களை ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்தார். கல்வி கடன், கூட்டுறவு வங்கியில் நகை கடன் ஆகியவற்றை தள்ளுபடி செய்வதாக கூறிவிட்டு அதை செய்யவில்லை என்றார். சொத்து வரி, மின்சார வரி, வீட்டு வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் உயர்த்திய திமுகவினர் மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து விட்டதாக பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்தியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் அதிமுக, பாமக, பாஜக, ஐஜேகே கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல பொய்யாத நல்லூரில் அரியலூர் அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரனை ஆதரித்து பாரிவேந்தர் பரப்புரை செய்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது மத்திய அரசிடமிருந்து 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று தந்ததாகவும் அதில் ஒரு மருத்துவக் கல்லூரியை அரியலூருக்கு கொண்டு வந்தவர் தாமரை ராஜேந்திரன் என்றும் கூறினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து தனது வாக்குப்பதிவை செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். புதுச்சேரியில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்துள்ளது. லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து அரசு மேல்நிலைப்பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி தனது வாக்குப்பதிவை செய்தார். தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமாரும் தனது வாக்கை பதிவு செய்தார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் வாக்குச்சாவடியில் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் உள்ள பேட்டரியில் புகை வந்ததால் பழுதடைந்த பேட்டரியை மாற்றிவிட்டு மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 181 வாக்குச்சாவடிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட கொத்துக்குளம் அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்ள ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் உள்ள பேட்டரியில் திடீரென்று புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக வாக்குப்பதிவு மையத்திலிருந்து அதிகாரிகள் அதை வெளியே கொண்டு வந்தனர். இதனையடுத்து தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து இயந்திரத்தில் இருந்த பேட்டரியை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து பெல் நிறுவன பொறியாளர்கள் பேட்டரியை மாற்றினர். அங்கு வந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் பூஜா அது குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். 10 நிமிடத்திற்கு பின் மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கி மாலையில் நிறைவடைந்தது. 14 Karaikal South constituency, there was a small issue in the VVPAT. Now the Bell engineers have replaced the VVPAT and the polling has started again. So everything is going on smoothly. No need to fear, no misinformation. Everything is going on smoothly. Thank you. சேலம் வடக்கு தொகுதி பாமக வேட்பாளர் சதாசிவம் அஸ்தம்பட்டி, ஜான்சன் நகர், பிள்ளையார் நகர், பொன்னம்மாப்பேட்டை பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். சேலம் வடக்கு தொகுதி பாமக வேட்பாளர் சதாசிவம் அஸ்தம்பட்டி மாரியம்மன் கோவில், உழவர் சந்தை, மணக்காடு, வின்சென்ட், மரவநேரி, 4 ரோடு ஆகிய பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள சாராய கடை, கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒழிப்பதாக உறுதியளித்தார். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோரும் திமுகவை சேர்ந்த இளைஞர்களும் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் போட்டியிடுகிறார். இவர் தனது ஆதரவாளர்களுடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 24வது வட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் வினோத் பாபு சிங் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதேபோன்று 15க்கும் மேற்பட்ட திமுகவினர் காஞ்சிபுரம் அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் சோமசுந்தரம் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக அதிமுகவில் இணைந்த இளைஞர்களுக்கு அதிமுக வேட்பாளர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் கட்சியில் இணைந்தவர்களிடையே வேட்பாளர் சோமசுந்தரம் பேசினார். அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைந்தால் மட்டுமே சட்டம் ஒழுங்கு கட்டி காக்கப்படும் என்றும் எனவே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என சோமசுந்தரம் வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். காஞ்சிபுரம் மாநகர தெற்கு பகுதியில் சின்னசாமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பகுதி கழக செயலாளர் கோல்டு ரவி முன்னிலையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளரும் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தனது ஆதரவாளர்களுடன் கட்சி தொண்டர்களுடனும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை பொதுமக்களிடம் விளக்கி கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது மாமன்ற உறுப்பினர் சாந்தி சேதுராமன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் PS சதீஷ் ஆகியோர் வேட்பாளர் வி சோமசுந்தரத்திற்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட அவைத்தலைவர் குன்னபாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் RT சேகர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மணிவண்ணன், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்பதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராஜா மங்களத்தில் ஸ்ரீபூர் மன்னன் லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ராஜா துறிஞ்சாம்புரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் மங்களம் ஊராட்சியில் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தலைமையில் ஸ்ரீ போர்மன்னன் லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் ராஜாவிற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தலைமையில் தாவேக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் மேலத்தாளத்துடன் வேட்பாளருக்கு மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ராஜா பொதுமக்களிடையே விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அதிமுக மாறி மாறி வந்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கால்வாய் உள்ளிட்ட வசதிகளை செய்து தருவதில்லை எனவும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும் தளபதி விஜய் அரசியலுக்கு வரும் முன்பே மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்துள்ளார் என்றும் மேலும் தற்போது மக்கள் பயன்பெறும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை அளித்துள்ளார் என்றும் வேட்பாளர் ராஜா தெரிவித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்யாறு திமுக வேட்பாளர் ஜோதி வெம்பாக்கம் ஒன்றிய கிராமங்களில் கடந்த கால சாதனைகளை கூறி மீண்டும் வாய்ப்பளிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்யாறு தொகுதி திமுக வேட்பாளர் ஜோதி வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த கனிக்கிழப்பை, குரங்கணியில், முட்டம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் தார் சாலைகள், பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மீண்டும் வாய்ப்பளித்தால் கூடுதல் திட்டங்களை செயல்படுத்துவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் தேர்தல் பொறுப்பாளர் அரசு, ஒன்றிய செயலாளர் சங்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்பவர் திமுக தலைவர் என்று தேமுதிக வேட்பாளர் பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் போட்டியிடுகிறார். இதையடுத்து சீவூர், கல்லூர், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்று கூறினார். மேலும் முத்தான திட்டங்கள் பெற முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். பின்னர் இஸ்லாமிய பகுதிக்கு சென்ற அவர், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்பவர் திமுக தலைவர் என்று தெரிவித்தார். இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் ரவி, சாமிநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர்
ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 57,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தலைவாசல் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையை சேர்ந்த வெங்கடேசன், வேணுகோபால் உள்ளிட்ட குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தலைவாசல் பகுதியை சேர்ந்த பெருமாள் மகன் ராஜேந்திரன் வந்த காரில் சோதனை செய்த போது 57,500 ரூபாய் ஆவணமின்றி எடுத்து வரப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து 57,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தான் உடல் நலிவுற்ற போதிலும் தனது வாக்கை வீணடிக்காமல் செலுத்தியது அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மகேந்திரன் என்பவர் கடந்த 6ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலை விபத்து ஏற்பட்டது. அதில் அவருக்கு காலில் அடிபட்டு அரசு மருத்துவமனையில் நேற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அவருக்கு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதால் உடனடியாக அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலம் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கை செலுத்தினார். தான் உடல் நலிவுற்ற போதிலும் தனது வாக்கை வீணடிக்காமல் செலுத்தியது அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நீதிமன்ற தடையை மீறி பழனி கிரிவல பாதையில் சிபிஎம் வேட்பாளர் பாண்டி வாகனங்களுடன் பிரச்சாரம் செய்தது பக்தர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்ல நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் சிபிஎம் வேட்பாளர் பாண்டி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிரச்சார வாகனங்களுடன் அங்கு சென்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ள வேட்பாளர் புனிதமான பாதையில் நீதிமன்ற உத்தரவை மீறியிருப்பது பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. சட்டத்தை மதிக்க வேண்டிய வேட்பாளரை இவ்வாறு செய்யப்படுவது தேர்தல் களத்தில் அவருக்கு பின்னடைவாக கருதப்படும் நிலையில் இது குறித்து தேர்தல் ஆணையமும் கோவில் நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் அருகே ஆட்டை திருடிய நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவோணம் புது நகரை சேர்ந்தவர் தேவேந்திரன். இவர் அவரது சொந்த ஊரிலேயே 3 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை விவசாயத்தை செய்ய தொடங்கினார். மேலும் நாட்டுக்கோழி மற்றும் ஆடு உள்ளிட்ட பண்ணையையும் வைத்துள்ளார். இதில் வரும் பொருளாதாரத்தை வைத்து தனது குடும்ப செலவை சரி செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த நந்தகுமார் என்பவர் நள்ளிரவு 1 மணி அளவில் 2 கிடா ஆட்டு திருடி சென்றது சிசிடிவி காட்சியில் தெரிய வந்தது. இதையடுத்து திருவோணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நந்தகுமார் மீது காவல்துறை தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தேவேந்திரன் குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 60 பவுன் நகைகளையும் காரையும் கொள்ளையர்கள் எடுத்து சென்றுள்ளனர். ஒட்டன்சத்திரத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய அலுவலர் காளிமுத்து தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றிருந்தார். இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் நள்ளிரவில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். பீரோவில் இருந்த 60 பவுன் நகைகள், 45,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்ததுடன் வாசலில் நிறுத்திருந்த காரையும் திருடிக்கொண்டு தப்பி சென்றுள்ளனர். காலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் கொள்ளை நடைபெற்ற வீட்டை நேரில் ஆய்வு செய்தார். தடயவியல் வல்லுநர்கள் வந்து தடயங்களை சேகரித்தனர். வீட்டு உரிமையாளர் வந்த பிறகுதான் கொள்ளை போன பொருட்களின் துல்லியமான மதிப்பு தெரிய வரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குடிநீர் வசதி, சாலை, தெருவிளக்கு, கால்வாய் வசதி, பேருந்து வசதி உள்ளிட்டவைகளை தான் வெற்றி பெற்றால் செய்து தருவேன் என குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஃபரிதா உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா குடியாத்தம் ஒன்றியத்தில் உள்ள வளத்தூர், கீழ்பட்டி, குளித்திகை, சின்னத்தோட்டாலம், வரதபாளையம், சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அதிமுக ஒன்றிய செயலர் சிவா தலைமை வகித்தார். அப்போது வேட்பாளர் ஃபரிதாவிற்கு பெண்கள் ஆள் உயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் பொதுமக்கள் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா பேசிய போது கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று குடிநீர் வசதி, சாலை, தெருவிளக்கு, கால்வாய் வசதி, பேருந்து வசதி உள்ளிட்டவைகளை தான் வெற்றி பெற்றால் செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் வளத்தூர் ஊராட்சி தலைவர் நிர்மலா சேட்டு, ஒன்றிய குழு உறுப்பினர் பிரியா சக்திவேல், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தான் மரணித்தாலும் தனது திட்டங்கள் இருக்கும் வரை ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சவால்.
காரைக்குடியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 4 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம். தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்ற வேண்டும். தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் வலியுறுத்தல். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள இறுதி வேட்பாளர் பட்டியலில் 4630 களத்தில் உள்ளனர். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வளைகுடா நாடான குவைத் மீது ஈரான் தாக்குதல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக குவைத் அரசு குற்றச்சாட்டு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி. கொல்கத்தாவை கடைசி பந்தில் வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.